இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக திரு ஞானேஷ்குமார் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம் பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் குடியரசுத் தலைவர் அவர்களால் நியமனம் செய்யப்பட்டது. இந்தியாவில் ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர்கள் இருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பில் தேர்தல் ஆணையர்கள் நியமனம் தொடர்பாக தேர்வுக்குழு ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்றும், அந்த தேர்வுக்குழுவில் பிரதமர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட வேண்டும். இந்த கமிட்டியானது தேர்தல் ஆணையர்களை தேர்ந்தெடுத்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ய வேண்டும். அதன் பிறகு குடியரசுத் தலைவர் அவர்களை நியமனம் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியது. இந்த தீர்ப்பிற்கு எதிராக 2023ஆம் ஆண்டு பாராளுமன்றம் ஒரு சட்டம் ஒன்றை இயற்றியது. அதில் தேர்தல் ஆணையர்கள் நியமன விதிமுறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை 2023 பாராளுமன்றம் அந்த சட்டத்தை உருவாக்குனாங்க. அந்த சட்டத்தின்படி பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த தேர்வுக்குழுவில் பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் ஆகிய 3 பேர் அடங்கிய ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த கமிட்டி தேர்தல் ஆணையர்களை தேர்வு செய்து குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்து அனுப்புவார்கள். பிறகு குடியரசுத் தலைவர் தேர்தல் ஆணையர்களை நியமனம் செய்வார் என்று ஒரு புதிய சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. அந்த சட்டத்தின்படி முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி, வணக்கம். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தினம் ஒரு தகவல். நன்றி, வணக்கம்.